பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு WBLக்கான வந்து ப்ளஸ் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான GL டெமோ டீம்ஸும் SL டெமோ டீம்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம வீடியோவில் கொடுக்கும்போது ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் அது கொடுக்குறோம் அப்படின்னா ஆன் டைமில் சில பிக்கிங் சேஞ்சஸ் இதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எங்கே கேப்டன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேப்டன் விசியை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியும் கொடுப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மேட்ச் கூட சில சேஞ்சஸ் நடந்துச்சு. அதனால் சில விஷயங்கள் மாற்றணும். அதுலேயும் பிக்கிங் சேஞ்சஸ் நடந்தது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம குரூப்பில் எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கனால அது எதுவும் பண்ண முடியாது. வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்களில் அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அது அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ லைவ் பண்ணுறோமோ கண்டென்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பேசிக்காக மேட்சை நோக்கி நம்ம பார்ப்போம். இது 8வது மேட்ச்சு டெல்லி உமனுக்கும் யூபியோட உமனுக்கு இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். லெவல்ஸில் நம்ம எந்த காமெண்ட் செட்டும் பண்ணலை. ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதே லெவல் தொடரும் அப்படின்ட்டு. சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கூட இந்தியன் பிளேயர்ஸில் யாராவது சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் அது ஆன் டைமில் எடுத்துக்கலாம். இந்த யூபியில் மட்டும் செமரி அட்டைப்பட்டு தொடர்ச்சியாக வெளியே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைனஸான விஷயமா இருக்குது யூபிக்கு. மேபி இந்த மேட்ச் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் ஹென்ரியை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லாவே அவங்களுக்கு ஒர்க் ஆகிருந்தது. அவங்களும் டீமில் ஃபிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே தஹிலா மெக்ராத், ஜி ஹரிஸ், அதே மாதிரி எக்லஸ்டோன். இவங்கள யாராவது ஓவர் டைம் பண்ணி தான் செம்மறி அட்டைப்பட்டு உள்ளே கொண்டு வரணும். தஹிலா மெக்ராத், ஜி ஹரிஸில் வேணால் ஏதாவது ஒரு பிளேயரை மாற்ற வாய்ப்பு இருக்கலாம். இது ஆன் டைமில் தான் நம்ம செக் பண்ண முடியும். சேம் லெவலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மேட்ச்சு நேரடியாகவே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு அதில் எப்படியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்சும் பவுலிங் அல்லது பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் கேப்டன் வாய்ப்பு இருக்குது. அன்கோயிங் மேட்சஸும் பார்த்துருப்பீங்க. நல்ல ஸ்கோர் வரக்கூடிய ட்ராக் தான். இதே ட்ராக் தான், சேம் ட்ராக் தான் நெக்ஸ்ட் மேட்சும் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம ப்ரெடிக்ட் அடிப்படையிலையும் பேட்டிங் இல்லைனா பவுலிங் இங்கே கேப்டன் வர வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன் கேட்டகரி நம்ம இப்போ பெஸ்ட் பண்ணிட்டோம். இதிலிருந்தே நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இப்போ பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கேப்டன் மேக்லேனி திரும்பவும் ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் சிப்பாலி வர்மா, ஜி ஹரிஸ். பவுலிங்கும் இருக்குது அப்படிங்கிற பேஸில் இவங்களுக்கான ஒரு சின்ன வாய்ப்பும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த பிளேயர்களுக்கான கேப்டன் வாய்ப்பு பேட்டிங் கேட்டகரியில் இந்த 3 பிளேயர் தான் இருக்காங்க. இது எல்லாமே இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த பிளேயர்ஸ் ஜெமிமா ரோட்ரிகர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிளேயர்ஸுக்குள்ளே கேப்டன் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆப்போனன்ட் டீமில் யாரையும் எடுக்கல. யூபியூமில் ஒரு கேப்டன் KP நவ்கரே ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி கேப்டன் ரேஞ்சுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 பேர்த்துக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பேட்டிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். ஓகே, பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சோபி எக்லஸ்டோன், மோஸ்ட்டாக சோபி எக்லஸ்டோன், சிக்கா பாண்டே இந்த மேட்ச் கேப்டன் ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்த இடத்துல இருந்தது ரெட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து தெளிவாக கேட்கணும். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தான் இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஆல்ரவுண்டரில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ் அப்படி தெரியும். பட் இவங்க கேப்டனாக இந்த மேட்ச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் டவுட்டபுள். விசி கம்பல்சரி ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு மூவ் ஆகலாம். பவுலிங்கில் கேப்டன், ஆல்ரவுண்டரில் விசி. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் மேபி இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, ஆன் டைம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம டெலிகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஒரு சின்ன விஷயமா இப்போ டீமை மேக் பண்ணுற சில விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொட்டேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருந்தோம். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ அந்த விஷயத்தை இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில் யார் பெஸ்ட்டு சாய்ஸ்
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எஸ் பிரைஸ் மோஸ்ட்டாக பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே கண்டிஷனில் பிக்கிங் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் பிரைஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நீங்கள் செட்ரி அந்த மேட்ச்சு பெருசாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை, இதே அமைப்பில் இருந்தால் ஓகேங்களா, அது புரிஞ்சுங்க. எஸ் பிரைஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நீங்கள் டெமோ டீம் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு இந்த 2 பிளேயர்ஸ் ப்ளஸ் லேனிங், ஸோ ஓகே இந்த 2 பேர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சாய்ஸாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யாராருன்னா லேனிங், நவ்ஹரே, ஸோ செகர்வாத். ஸோ இந்த 3 பேர்த்தில் 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் ஸ்டேடியாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டெமோ டீம் மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா செகர்வாத்தை மிஸ் பண்ணிவிட்டு நவ்ஹரே இருக்காங்க, யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நான் இந்த சாய்ஸில் இப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாம் மேபி, பட் ரொட்ரிகஸை விட செகர்வாத்தையோ நவ்ஹரேவையோ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ எல்லாம் டாப்பிக்காக இருக்கும், சின்னதாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இம்பார்ட்டண்ட் திங்க் இந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. சுதர்லாந்து. ஸோ எந்த டீம் வின் அப்படிங்கிற பேசிக்கை நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும். தஹிலா மெக்ராத். ஸோ இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதும் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரிஸ்கி அட்டெம்ப்ட் தான் இந்த இடத்துல, இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் கேப்பையோ சுதர்லாந்தையோ எனி ஒன்றை ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ லோ பிக் பிளேயர்ஸ் எங்கே பிக் பண்ணலாங்கிறது ரெண்டாவது பார்க்கலாம். அதே போல் பவுலிங் கேட்டகரியை பொறுத்து எக்லஸ்டோன் மஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், மேபி ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ரெட்டி, ஸோ சிக்கா பாண்டே இந்த மாதிரி ஏதாவது 1-2 பிளேயர்ஸை நம்ம கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு எடுத்திருக்கோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் திங்கிங் அப்படிங்கிறது அருந்ததி ரெட்டி, ராஜேஸ்வரி கெய்க்வாட். ஸோ அவ்வளோதான், பெருசாக வேறு எந்த ரிஸ்கையும் நாம் எடுக்கலை ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நீங்கள் பேட்டிங் கேட்டகரியிலையோ அல்லது பவுலிங் கேட்டகரியிலையோ பிளேயர்ஸை குறைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி மேட்சஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இங்கே ராஜேஸ்வரி கெய்க்வாடை கூட மிஸ் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி பேட்டிங் கேட்டகரியில் இன்னொரு பிளேயர் அல்லது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இன்னொரு பிளேயர், ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ சின்னதாக அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தி பார்க்கணும். ஸோ பேசிக்காக லோ பிக்கில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு டெமோ டீம் மாதிரி சின்னதாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே சேஞ்சஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இங்கே கேபி ஒரு சின்ன ரொட்டேஷன் அப்படின்னா கேபி நவ்ஹரேக்கு பொதுவாக எஸ் செகர்வாத் யூஸ் பண்ணலாம், வி தினேஷ் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல சிப்பாலி வர்மாவுக்கு பொதுவாக ஸோ ஜெமிமா ரோட்ரிகஸ் ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பிக்கிங் கேட்டகரி மோஸ்ட்லி இந்த அமைப்புக்கு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் உள்ள வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் கேட்டகரியில் ஹை பர்சன்டேஜ் முக்கியம். ஸோ அதனால் 4 பிளேயரை எடுத்திருக்கோம். பட் ஒரு பிளேயரை நீங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஹை பிக் லோ பிக் ரெண்டும் கலந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி நீங்கள் லோ பிக் ட்ரை பண்ணுறது பேட்டிங்கில் ஒரு பிளேயர், ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர், பவுலிங்கில் ஒரு பிளேயர். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்போவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லோ பிக்கில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் செகர்வாத், வி தினேஷ். ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான சாய்ஸு தான். ஸோ இங்கே 2 பேரும் ப்ளஸ் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மின்னுமணி. கவுடு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குது. ஸோ தஹிலா மெக்ராத், மின்னுமணி ஸோ இம்பார்ட்டண்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி தஹிலா மெக்ராத் இந்த மேட்ச் சைன் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அருந்ததி ரெட்டி, ராஜேஸ்வரி கெய்க்வாட் ஆல்மோஸ்ட் 6 பிளேயர். இதில் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 2 பேரையும் ஒரே அமைப்பில் தான் வைக்க முடியும். இங்கே தஹிலா மெக்ராத், ஸோ இங்கே செகர்வாத், இங்கே மின்னுமணி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் இருந்து ஒரு 3 பிளேயரை உங்கள் டீமுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெட்டர் டீமாக அமைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு மிஸ் பண்ணக்கூடியது பேட்டிங் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை மிஸ் பண்ணணும். ஸோ அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எனி ஒன் ஹை பிக் பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தீப்தி சர்மாவுக்கு ஓவராக தஹிலா மெக்ராத்தை கூட ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த கிரவுண்டு நல்லா ரன்ஸை கொடுக்கக்கூடிய கிரவுண்டு. ஸோ அந்த இடத்துல மெக்ராத் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும்
சைன் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே போல் இங்கே மின்னு மணி, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 பிளேயர். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு 3 பிளேயரை ட்ரை பண்ணுற மாதிரி வரும். பெஸ்ட்டாக என்னோடய சாய்ஸ், ஒரு சாய்ஸ் தஹிலா மெக்ராத், ஸோ இன்னொரு சாய்ஸ் மின்னு மணி ஆர் சக்கர்வாத், எனி ஒன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் சேம் தான். ஸோ இந்த கிரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரெட்டியை நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு போவேன். ஓகே, இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இங்கே பேட்டிங் ட்ராக்கில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் ரெட்டி பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டெமோவாக லோபிக்கும் சேர்த்து ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு டெமோ டீமும் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அதில் சேஞ்சஸ் பண்ணுற விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி ஆல்ரவுண்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஆன் டைமில் சில விஷயங்கள் மாறும். ஸோ இன்றைக்கி மேட்ச்சு சின்ன சின்ன விஷயங்கள் மாறிச்சு. ஸோ அது மாதிரி மாறலாம். ஸோ அப்படி மாறிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஃபைனலாக எங்கள் கேப்டன் சாய்ஸ் இருக்குது. ஸோ எந்த 2 கேட்டகரி தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2 கேட்டகரியில் அப்படிங்கிறது எதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்டிஷன் பேட்டிங் பவுலிங்னு வந்தால் கூட மோஸ்ட்டாக பேட்டிங்கில் கேப்டன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆல்ரவுண்டரில் இனிஷியலாக பேட் பண்ணக்கூடிய பேட்டருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த மேட்ச்சு இனிஷியல் பேட்டர்ஸ் யாரும் ஆல்ரவுண்டரில் இல்லை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ மோஸ்ட்லி பேட்டிங் ஆர் பவுலிங்கில் கேப்டன் சாய்ஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.